அனைவருக்கும் மாலை வாழ்த்து கூறியவனாக இது முகமது நிசார் லண்டனிலிருந்து. நான் ஒரு சட்டத்தரணி, ஓய்வு பெற்ற சட்டத்தரணி. இங்கிலாந்து வேல்ஸ் நியாயாதிக்கத்தின் கீழ் சட்டத்தரணியாக கடமையாற்றி இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்றேன். இன்றைய இந்த காணொளியிலே நான் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அது என்னுடைய அவதானிப்பு, அது தொடர்பான என்னுடைய கருத்து. 2-3 நாட்களுக்கு முன்னதாக ஒரு இலங்கை சட்டத்தரணி பெண்மணி நுஸ்ரா நஜிபுத்தீன் அவர்களுடைய காணொளியை பார்க்க கிடைத்தது. அதிலே குறிப்பாக இந்த பொது தேர்தல் முடிந்த கையோடு அமைக்கப்பட்ட அரசாங்கத்திலே முஸ்லீம்களுக்கு மந்திரி பதவி, அதாவது முழு மந்திரி பதவிகள், கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும், அது ஆளும் அரசாங்கத்தின், அதாவது என்பிபி கட்சியின் கொள்கைக்கும் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கும் எதிராக இருப்பதாகவும் அமைந்துவிட்டது என்ற பொருள்பட சொல்வதொன்று செய்வதோ வேறொன்று என்ற தலைப்பில் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தார். அதிலே அவர் சொல்லிய குற்றச்சாட்டுகள், என்பிபி அரசாங்கமானது ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் இந்த முஸ்லீம்களை புறந்தள்ளுகின்றதா, அரசியல் நீரோட்டத்திலிருந்து அவர்களை புறந்தள்ளி அவர்கள் சொல்வதை செய்யாமல் விட்டுவிடுகின்றார்களா என்ற ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு அப்பால் பிரதி அமைச்சராக பதவியேற்றுள்ள தேசிய நல்லிணக்கத்துக்கான அமைச்சர் முகமது முனீர் அவர்களையும் சில பல கோணங்களிலே ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்தியிருந்தார். அதே போல் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினரான டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்களையும் இங்கே ஒரு விமர்சனத்துக்கு உள்வாங்கியிருந்தார். இவைகள் பற்றியே என்னுடைய அவதானிப்பும் அது தொடர்பான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். செல்வி அல்லது திருமதி நஜிபுத்தீன் அவர்கள் கூறியது போல, என்பிபி அரசாங்கம் ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் அவர்களை கொள்கைக்கு மாற்றமாக அரசியல் தளத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடாது, அல்லது அவர்கள் உரிமை சார்ந்த விடயத்தை பறித்தெடுத்து விட்டார்கள் என்ற ஒரு விடயத்தை, இந்த அமைச்சு பதவி கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை கூறி அதற்கான தன்னுடைய நியாயப்பாட்டையும் சொல்லியிருந்தார். செல்வி அல்லது திருமதி நஜிபுத்தீன் அவர்கள் இங்கே காண தவறிய அல்லது விளங்கிக் கொள்ள தவறிய ஒரு விடயம்தான், இந்த அமைச்சு பதவி என்பது எம்முடைய முஸ்லீம்களுடைய அல்லது இந்த நாட்டில் உள்ள ஏனைய இனத்தவர்களின் உரிமை அல்ல. இது அரசியல் அனுபவமுள்ள எவருக்கும் அல்லது அரசியலை மிக ஆழமாக அவதானிக்கும் எவருக்கும் ஒரு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். இது உரிமையின் பால்பட்ட அம்சம் அல்ல. எந்தெந்த பதவிக்கு யார் யார் தகுதியோ அது அவர்களுக்கு வழங்கப்படும். அதை விடவும் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு எனக்கு இந்த பதவியை தாருங்கள் என்று நாம் வற்புறுத்தி கேட்போமாயிருந்தால் அந்த குறிப்பிட்ட நபர் அந்த பதவிகளுக்கு தகுதி இல்லை என்ற ஒரு விடயத்தை எம்முடைய வழிகாட்டல் ரீதியாக, இஸ்லாமிய வழிகாட்டல் ரீதியாக கூட நாம் அறிந்து வைத்துள்ளோம். அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பார்ப்போமேயானால், ரிஷிசாலி அவர்கள் சொல்லிவிட்டார்களாம், அங்கே கொடுக்கப்பட்ட அமைச்சு பதவிகள் அத்தனையுமே தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன என்று சொல்லியதற்கு இந்த சட்டத்தரணி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டார். அப்படியானால் இதை சொல்லும் ரிஷிசாலி அவர்கள் கூட இந்த பதவிகளுக்கு அர்ஹதையற்றவரா? அவருடைய மருத்துவ ரீதியிலான படிப்பு என்ன ஆகிற்று, ஏதோ ஆகிற்று என்று கூறுகின்றார். இங்கே அவர் துறை சார்ந்த தகுதிகளை அடிப்படையாக வைத்து தகுதியானவர் என்று அவர் சொல்லவில்லை. அரசியல் ரீதியிலே அந்த கட்சி தொடர்பான வேலைப்பாட்டிலே அந்த கட்சிக்காக விசுவாசமாக பன்னெடுங்காலமாக வேலை செய்த ஒரு அனுபவத்தை தான் அவர் அங்கே கூறுகின்றார். அதாவது அப்படியானவர்களை தான் அங்கே அமைச்சு பதவிகளுக்கு நியமித்துள்ளார்கள் என்ற ஒரு விடயத்தை செல்வி அல்லது திருமதி நஜிபுத்தீன் அவர்கள் இங்கே விளங்குவதற்கு தவறிவிட்டார் என்றே சொல்ல தோன்றுகின்றது. ஆகவே இங்கே
அமைச்சு பதவிகள் என்பது வெறுமனே இவர் ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர் அல்லது சோழ இனத்தை சேர்ந்தவர் அல்லது சிங்கள இனத்தை சேர்ந்தவர் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. அந்த காலாகாலமாக பல பத்தாண்டுகளாக அந்த கட்சியுடன் என்பிபி கட்சியுடன் அதற்கு முன்னான ஜேவிபி என்ற கட்சியுடன் செயல்பாட்டு ரீதியிலே அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து தங்களுடைய முழு வாழ்வையும் கிட்டத்தட்ட அர்ப்பணித்த அவர்களுக்கு அங்கே வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அம்சம் இங்கே இருக்கின்றது. இதற்கு அப்பால் திருமதி அல்லது செல்வி நஜிபுத்தீன் அவர்கள் சொல்லிய இன்னொரு குற்றச்சாட்டு தான் இங்கே பிரதியமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ள முனீர் மௌலவி அவர்களின் தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அவர் தேர்தல் அறிவித்த காலத்திலிருந்து தேர்தல் முடியும் வரையும் அவருக்குரிய ஒரு 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 அடையாளமாக அவர் அணிந்திருந்த தொப்பியை இவர் சொல்கின்றார். ஆனால் மீண்டும் இந்த சட்டத்தரணி பார்க்க தவறிய ஒரு விடயம்தான், அவர் பல மேடைகளில் தொப்பி இல்லாமலே பிரசன்னமாக இருந்து தேர்தல் பிரச்சாரத்தையும் செய்துள்ளார். அல்லது சில இடங்களில் மார்க்க சம்பந்தமான விடயங்களை அவர் சிங்கள மொழியில் சிங்கள மக்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது கூட தொப்பி இல்லாமல் காட்சியளித்திருந்தார். ஆகவே இங்கே தொப்பியை அணியவில்லை என்று அவருக்கு அதை வற்புறுத்துவது, நீங்கள் தொப்பி அணிந்து தான் அந்த பதவியேற்பில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவது எந்த விதத்திலும் நியாயமான ஒரு விடயமாக எனக்கு தெரியவில்லை. உதாரணமாக செல்வி அல்லது திருமதி நஜிபுத்தீன் அவர்கள் தலைமறைத்து தன்னுடைய இந்த வீடியோ பதிலை காட்சியளிக்கின்றார். அதுவே அந்த தலைமறைப்பை மாத்திரம் வைத்து இவர் சரியான ஒரு இஸ்லாமிய உடை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் முகமாக வந்துள்ளார் என்பதை ஏற்றுக்கொள்ளாத பல முஸ்லிம் ஆண்களும் அதே போல நிக்காப் அணிந்துள்ள பெண்களும் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு விடயம் அங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த உடை சார்ந்த விடயங்களும் அது சமயத்தோடு அல்லது நாம் கொண்டுள்ள சமய கலாச்சாரங்களோடு சேர்ந்துள்ள விடயங்களும் தனிப்பட்ட ஒரு விடயம் என்பதற்கு அப்பால் இவர் ஏன் அதை அரசியலுக்கு கொண்டு புகுத்துகின்றார்? முனீர் அவர்கள் தலையிலே தொப்பி போடாததினால் அவர் முஸ்லீம் என்ற அடையாளம் காணப்படவில்லையா? அல்லது தொப்பி போட்டு மாத்திரம்தான் எல்லாரும் பதவி வைக்க வேண்டுமா? அல்லது அவர் மௌலவி என்ற ஒரு அந்தஸ்தையும் ஏற்கனவே பெற்றுள்ளார், அவருடைய கல்வித்தன்மையாக பெற்றுள்ளார் என்பதற்காக நிச்சயமாக தொப்பி அணியத்தான் வேண்டுமா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றே சொல்ல தோன்றுகின்றது. ஆகவே இங்கே பிரதியமைச்சர் தேசிய நல்லிணத்துக்கான பிரதியமைச்சர் தொப்பி போடவில்லை என்பது அவருடைய அந்த பிரதியமைச்சு பதவியையோ அல்லது அவர் ஒரு முஸ்லீமானவர் என்பதை மறுதளிப்பதற்கோ போதிய காரணங்களாக இது தெரியவில்லை. இது ஏன் சட்டத்தரணிக்கு தெரியாமல் போனது என்பது எனக்கு தெரியவில்லை. அதற்கு அப்பால் இந்த தேசிய நல்லிணக்க அமைச்சர் என்பது எனக்கு தெரியவில்லை, ஏனோ இந்த சட்டத்தரணி ஒரு வடை பொறிக்கும் அமைச்சு போல நினைத்து விட்டாரோ என்று சொல்ல தோன்றுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் ஒட்டுமொத்த சமூக அமைப்பையும் இலங்கையின் அரசியல் வாழ்வையும் இலங்கையின் பொருளாதார நிலைமைகளையும் என்று நாட்டையே குட்டிச்சவராக்கிய முக்கிய காரணங்களில் மிக முதன்மை பெறுவதுதான் இந்த தேசிய சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமும் நம்பிக்கையும் இல்லாமல் போனதும், தேசிய அளவிலே இனங்களுக்கிடையான முறுகல் நிலை தொடர்ந்து காலாகாலமாக இருந்து வந்ததுக்குமான பிரதான காரணம் இந்த நல்லிணக்கம் இல்லாத ஒரு தன்மை. ஆகவே இந்த அமைச்சு பதவி என்பது மிகவும் 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 முக்கியமான ஒரு அமைச்சு பதவி. அதை ஒரு முஸ்லீம், அதுவும் பாராளுமன்றத்துக்கு மிகவும் புதிதாக அறிமுகமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டுள்ளது என்ற விடயம் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம், மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே என்பிபி அரசாங்கம் செய்து காட்டியுள்ளது. இலங்கையின் இனங்களுக்கான இணக்கப்பாட்டை நல்லிணக்கத்தை உருவாக்குவது என்பது காலத்தின் தேவை மாத்திரமல்ல, இந்த நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் அடிப்படையே அங்கேதான் தங்கியுள்ளது என்பதையும் இந்த சட்டத்தரணி பார்க்க தவறிவிட்டு அது ஏதோ வடை பொறிக்கும் சங்கம் அல்லது வடை பொறிக்கும் அமைச்சு அல்லது பப்படம் பொறிக்கும் அமைச்சு போன்ற ஒரு 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 ஒரு
ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது ஒரு பரிதாபத்துக்குரிய விடயமாக இங்கே தென்படுகின்றது. ஆகவே இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்றால், அமைச்சு பதவி, ஒரு அரசாங்கத்தை அமைச்சு பதவி கேட்பது என்பதோ அல்லது அவர்கள் கட்டாயம் தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதோ நமது உரிமையின் பால்பட்ட ஒரு விடயம் அல்ல. இங்கே இந்த என்பிபி கட்சியில் போட்டியிட்ட அத்தனை பேரும் அல்லது அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேருமே ஒரு காலத்திலும் அவர்கள் நம்பியிருக்கவில்லை எங்கள் சமூகத்துக்கு ஒரு ஒரு அமைச்சு பதவி கிடைக்கும், அது முழு அமைச்சு பதவி கிடைக்கும், அரை அமைச்சு பதவிகள் கிடைக்காது, அல்லது 5 அமைச்சு பதவிகள் வேண்டும், நிச்சயமாக கிடைக்கும், அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்று யாருமே அங்கே வாக்களிக்கவும் இல்லை, தேர்தலிலே குதிக்கவும் இல்லை. அங்கே தேர்தலில் என்பிபி என்ற அந்த கட்சியின் கொள்கையை பிடிப்பில் அவர்களுடன் வேலை செய்வதற்கு முன்வந்த இந்த வேட்பாளர் அத்தனை பேரும் அல்லது அவர்கள் சொல்லும் அத்தனை விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் சரியான விடயத்தை சொல்கின்றார்கள் என்ற நம்பிக்கையிலும் உறுதிப்பாட்டிலும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு என்னுடைய பங்களிப்பு என்ற ரீதியிலே தான் அவர்கள் இந்த என்பிபி என்ற கட்சியை இன்று ஆட்சி கட்டத்தில் ஏற்றி வைத்துள்ளார்களே தவிர எமது சமூகத்துக்கு அமைச்சு பதவி கிடைக்கும் என்ற காரணத்துக்காக அல்ல. அமைச்சு பதவி என்பது ஒரு சமூகத்தை எந்த விதத்திலும் உயர்த்தி மேலே கொண்டு செல்லும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதம் இல்லை. கடந்த அரசாங்கங்களில், சுதந்திர காலத்திலிருந்து இன்று வரை உள்ள அரசாங்கங்களில் அமைச்சு பதவிகளினால் தான் நம் சமூகம் முன்னேறியது என்றும் கூட சொல்வதற்கான எந்த கால்கோள்களும் இங்கே இல்லை. ஆகவே இங்கே ஒட்டுமொத்தமாக இந்த சட்டத்தரணி சொல்ல வந்த விடயம் சமூகத்தை ஒரு பிழையான ஒரு வழியில் இட்டுச் செல்வதாகவே எனக்கு படுகின்றது. அதை விட முன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தால், ஒரு நாட்டுக்கு, ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு திறமான எதிர்க்கட்சி தேவை என்ற ஒரு விடயம். இது சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஒரு அரசாங்கத்தை ஆளும் கட்சி என்று ஒரு இருந்தால் நிச்சயமாக ஜனநாயக பண்புகளிலே ஒன்று எதிர்க்கட்சி இருக்கும். அதை இவர் சொல்லித்தான் எதிர்க்கட்சியை உருவாக்க வேண்டும் என்பது கூட இல்லை. தன்னுடைய வாதத்துக்கு சார்பாக தான் தேர்தல் காலத்துக்கு முன்னால் ஒரு பலமான எதிர்க்கட்சியை உருவாக்க வேண்டும், அதை கருத்தில் கொண்டு வாக்களியுங்கள் என்று இவர் இருக்கின்றார் என்று வைத்துக்கொண்டாலும் எதை அடிப்படையாக வைத்து இவர் சொன்னார் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. இவர் 100% நம்பியிருந்தாரா என்பிபி என்ற கட்சி அரசாங்கத்தை அமைக்கும், ஆகவே அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு காட்டமான எதிர்க்கட்சி அங்கே வேண்டும், அதுதான் ஒன்று எஸ்ஜேபி அல்லது சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கட்சி அல்லது வேறு ஏதோ ஒரு கட்சியாக இருக்கலாம். அப்படியான ஒரு விடயத்தை இவர் மனதிலே வைத்திருந்தாரா என்றும் கேட்க தோன்றுகின்றது. ஆகவே இவர் அன்று சொல்ல வெளிக்கிட்ட ஒரு விடயம், நான் ஆதரிக்கும், அதாவது குறிப்பாக அந்த பெண் சட்டத்தரணி ஆதரிக்கும் கட்சியை நீங்கள் தெரிவு செய்யுங்கள், ஒருவேளை அது எதிர்க்கட்சியாக வந்தாலும் கூட அதற்காகவே நீங்கள் வாக்களிங்கள் என்ற ஒரு விஷயம்தான் அங்கே தங்கி முதன்மை பெற்றிருக்குமே ஒழிய அவர் என்பிபி என்ற ஒரு கட்சி அரசாங்கத்தை அமைக்கப் போகின்றது, ஆகவே அவர்களுக்கு எதிராக அல்லது அவர்கள் செய்யும் எதிரான விடயங்களை தட்டி கேட்பதற்கு ஆளுமையும் சக்தியும் உள்ள ஒரு எதிர்க்கட்சியை தெரிவு செய்யுங்கள் என்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்க மாட்டார் என்பது ஒரு சாதாரண விடயம். இதற்கு எங்கோ சென்று யாரோ முன்னே நாள் ஒரு அரசியல் நிபுணரை அல்லது வாதியை அல்லது ஒரு பொருளாதார நிபுணரை ஸ்டூவர்ட் மில் என்ற ஒருவரை இங்கே காரணம் காட்டி தனக்கும் அவருக்கும் எந்த சொந்தமும் இல்லை, அவர் சொல்லிய விடயத்தை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், அவர் 1880களில் சொல்லிய விடயம்தான் அது, அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமில்லை, அதே போல் அவருக்கும் சஜித் பிரேமதாசாக்கோ அவருக்கும் ரணில் விக்ரமசிங்காக்கோ அல்லது அதையும் தாண்டி அவருக்கும் ஜேஆருக்கும் எந்த சம்பந்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, ஒரு அரசியல் அறிஞர் சொல்லிவிட்டார். ஆகவே இங்கே ஒரு எதிர்க்கட்சி தேவை, பலமான எதிர்க்கட்சி தேவை, நீங்கள் சரியான முறை சிந்தித்து வாக்களிக்கவில்லை, இனிவரும் காலங்களினாலும் நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் அப்படி என்றும் சொல்லியுள்ளார். இங்கே என்பிபி கட்சி நாட்டு மக்களுக்கு சொல்லவில்லை, எங்களை தவிர யாருமே தெரிவு செய்யாதீர்கள், எங்களுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு எதிர்க்கட்சி ஒன்று அவசியமே இல்லை, எங்களை தெரிவு செய்தால் போதும், நாங்களே ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் செயல்பட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்போம் என்று அவர்கள் சொல்லவும் இல்லை என்பதையும் இந்த சகோதரி விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அதை விட முக்கியமான ஒரு விடயத்தை தான் சொல்லியிருந்தார். தான் இந்த கருத்தை சொல்லும் பொழுது தன்னை தனிப்பட்ட முறையில் தாக்கினார்கள், ஏசினார்கள், பேசினார்கள், ஒரு பிழையான கொமெண்ட்ஸ்களை கொடுத்தார்கள் என்று சொல்லிய இவர் இன்றும் அவர் வெளியிட்ட இந்த குறிப்பிட்ட காணொளிக்கு கொமெண்ட் சொல்லக்கூடியவர்கள், கருத்துரை சொல்லக்கூடியவர்கள் அல்லது தன்னை விமர்சிக்க வருபவர்கள் தாராளமாக வரலாம். அதுவும் கூட அவர் தோழர்கள் என்ற ஒரு நக்கல் நையாண்டியாக என்பிபி கட்சிக்கு ஆதரவளிப்பவர்கள் அல்லது அந்த கட்சியின் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் ஒரு நக்கல் நையாண்டியாக அவர் சொன்ன விடயம்தான், தோழர்கள் நீங்கள் வரலாம், என்னை ஏசுவதற்கோ அல்லது விமர்சிப்பதற்கோ நீங்கள் வரிசையாக வரலாம், பார்த்துக்கொள்கின்றேன், அதெல்லாம் என்னிடம் சரிவராது என்ற ஒரு 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 அதிகாரமிக்க ஒரு 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 விடயத்தை அங்கே சொல்லி சென்றதும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகும். இங்கே நாம் கதைப்பது நாட்டின் ஒரு அரசியல். சுதந்திர காலத்திலிருந்து இன்று வரை இப்படியான ஒரு இடதுசாரி கொள்கையையும் வலதுசாரி கொள்கைகளை ஒன்றாக சேர்த்த ஒரு அரசாங்கம் நாட்டிலே அமையப்பெறவில்லை. இதுவரை மக்களுக்கு முன்னால் ஒரு பேயாக சித்தரிக்கப்பட்ட இந்த ஜேவிபி கட்சி அல்லது என்பிபி இன்று அரசக்கட்டில் ஏறியுள்ளது. அதன் ஜனாதிபதி மக்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய, மிகவும் எதிர்பார்ப்புடன் கூடிய நிறைய விடயங்களை பேசுகின்றார். அவர் பேசும் விடயங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார். அதற்கான ஒத்துழைப்பை பொதுமக்களாகிய நாங்கள், இலங்கை பிரஜையாக நாங்கள் வழங்கியே ஆக வேண்டும். அவருடைய அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்கள் அவருடைய கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் அவர்களுடைய என்பிபி தேர்தல் விஞ்ஞாபனம் எதை சொல்லியதோ அதை செய்வதற்கு எல்லா விதமான தகுதியும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு அவர்களுடைய தகுதியை விடவும் அவர்களுக்கான ஆதரவை கொடுத்து அதை வளர்த்து எடுக்க வேண்டுமே அல்லாமல் இப்படியான ஒரு பிழையான ரீதியிலே விமர்சனங்களை செய்து ஏதோ இலங்கை முஸ்லீம்களுக்கு, குறிப்பாக இலங்கை முஸ்லீம்களுக்கு ஆபத்து வந்து கொண்டே இருக்கின்றது, அந்த ஆபத்திலிருந்து மீள்வதற்கு முடியாது, ஆகவே நான் சொல்வதை கருத்தில் எடுங்கள், நான் சொல்வதை ஏற்கனவே நீங்கள் கேட்கவில்லை, அதனால் இந்த ஆபத்துக்களை இப்பொழுது நீங்கள் முகங்கொடுக்கின்றீர்கள் என்ற ஒரு மறைமுகமான ஒரு விடயத்தை சொல்லி மக்களுக்கு எச்சரிக்கை விட்டு செல்கின்றார். இனி வரும் காலங்களினாலும் உங்களுடைய சரியான புத்தியை பாவித்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலையும் சொல்லிவிட்டு சென்றுள்ளார். சகோதரி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். நீங்கள் நினைப்பது போல இங்கே ஒன்றும் நடைபெற மாட்டாது. என்பிபி கட்சி என்பது தான் சொல்லியதை தான் செய்வார்கள், சொல்லாததை செய்ய மாட்டார்கள், அல்லது செய்ய முடியாததை சொல்ல மாட்டார்கள். ஆனால் அரசியல் என்று சொல்லும் பொழுது அது எப்பொழுதுமே 100% நாம் திட்டமிட்டபடி நடப்பது இல்லை, நடக்கவும் முடியாது. அதற்கான கால நேர சூழ்நிலைகள் அப்படி அமைவதும் இல்லை. அப்படி அமைந்தால் எல்லோருக்கும் வாழ்வு சுகமாகவும் சந்தோஷமாக அமையும். எந்த நாட்டிலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் சொல்லும் அத்தனை விடயங்களையும் செய்ய முடியாது. அதற்காக வேண்டி அவர்கள் எப்பொழுதுமே பொய் சொல்கின்றார்கள், மக்களை ஏமாற்றுகின்றார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய நலத்தை தான் அடிப்படையாக வைத்து செயல்படுவார்கள் என்றால் அது ஒரு பிழையான ஒரு முடிவு அல்லது பிழையான ஒரு அவதானிப்பு என்று பார்த்திருப்பீர்கள். இந்த என்பிபி கட்சியின் செயலாளராக இருந்து செயல்பட்ட டில்வின் சில்வா அவர்களுடைய வாழ்க்கை, இந்த அரசியலில் அவருடைய வாழ்க்கை இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு படிப்பினையாக, ஒரு முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அவர்கள் சொல்லியதை செய்வார்கள், செய்ய முடியாததை சொல்ல மாட்டார்கள். இதற்கிடையிலே சிறு சிறு வேறுபாடுகள் நிச்சயமாக நடந்தே வரும். ஆனால் நாட்டின் ஐக்கியத்தில் மிகவும் நம்பிக்கை கொண்டவர்கள், அந்த ஐக்கியத்தின் மூலம் மாத்திரம்தான் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று முழுமையாக நம்புபவர்கள், சொல்லியதை செய்யாமல் விடுவதென்பது அவர்களுக்கே ஆபத்தாக முடியும் என்பதும் கூட அவர்களுக்கு தெரியும் என்ற அடிப்படையில் நாம் அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆகவே எதிர்வரும் நகரசபை, மாநகர சபை தேர்தல்களில் நிச்சயமாக இந்த என்பிபி சார்பான குழுக்களை, கட்சிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கீழிருந்து மேல் நோக்கிய அதிகார அமைப்பு என்றதற்கு வலு சேர்க்கும் முகமாக நாம் அனைவரும் என்பிபி கட்சிக்கே வரும் காலங்களில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.